ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட் 2005 அடுத்த பார்ட். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்டிஐ ஆக்டோட அப்ளிகபிலிட்டி, ஆர்டிஐ ஆக்ட் எதை பத்தி சொல்லுது, அண்ட் தென் ஆர்டிஐ ஆக்ட்ல இருக்கிற சில டெஃபினிஷன்ஸ். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனை பத்தி தான் இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். அண்டர் செக்ஷன் 5 பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இவர் தான் இந்த ஆக்டோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன் இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் எங்க ஆர்டிஐல, இந்த மாதிரி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆர்டிஐக்கு அப்ளிகேஷன் போடுறோம். அதை யாரு சால்வ் பண்ண போறோம், அந்த பர்சன் தான் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேட்டிருக்கோம்னா அதை கொடுக்க போற ஆள் யாரு, இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இவர் அப்பாயிண்ட் பண்ண பர்சன் பப்ளிக் அத்தாரிட்டி. பப்ளிக் அத்தாரிட்டிங்கிறது ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கான்ஸ்டிடியூஷன், எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்டாவோ இல்ல கான்ஸ்டிடியூஷனோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அத்தாரிட்டி தான் பப்ளிக் அத்தாரிட்டி. அந்த பப்ளிக் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ண பர்சன் தான் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இவர் என்ன டீல் பண்றாரு, சீக்கிங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா சில பேர் வந்து வேற வேற சோர்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. சில பேர் வந்து சிஎம்ஏவோட ஆன்சர் ஷீட் வேணும்னு கேட்டிருப்பாங்க, சில பேர் வந்து சிஏவோட ஆன்சர் ஷீட் வேணும்னு கேட்டிருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு போலீஸோட பழைய கேஸ்ல அவர் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த பர்சன் வந்து இந்த பிஓ என்ன பண்ணுவாருன்னா, என்ன டிபார்ட்மெண்ட்ல அந்த பர்சன் கேட்டிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாரு, நம்ம யாரு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. அதனாலதான் வந்து இவரோட பேர் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். பப்ளிக் கேட்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குற ஆஃபீஸருங்கிறதுனாலதான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அப்ளிகன்ட் டு கிவ் ரீசன் ஃபார் அப்ளிகேஷன். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு டீடைல கேட்டுட்டு நீங்க இதை கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், இந்த பர்டிகுலர் பேப்பரை நீங்க கேக்குறீங்க, பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்க அப்படிங்கறத நம்ம வந்து ரைட்டிங்ல யாருக்கு கொடுத்துடணும், இந்த பிஐஓக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. சிபிஐஓவோ இல்ல பிஐஓவோ இல்ல எஸ்ஏபிஐஓவோ நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தான். ஒவ்வொரு லெவல், இவர் சீஃப் பிஐஓ, இவர் செக்ரட்டரி ஆஃப் பிஐஓ, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெவல். பட் எல்லாரும் ஒவ்வொரு லெவல்ல நமக்கு என்ன கொடுக்க போறாங்க, இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறாங்க. டியூட்டிஸ், இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோட டியூட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு நமக்கு அசிஸ்ட் பண்றாரு. அசிஸ்ட்ங்கிறது ஹெல்ப் பண்றாரு. டிரான்ஸ்பர் த ரெக்வஸ்ட் வித்தின் 5 days. இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 5 நாளைக்குள்ள யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும், பப்ளிக் அத்தாரிட்டிக்கு இவர் டிரான்ஸ்பர் பண்ணிடணும். அதுவும் வந்து இந்த பிஐஓட டியூட்டி தான். ப்ரொவைட் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளவு நாள் மேக்ஸிமம்னு கேட்டீங்கன்னா 30 days. நம்ம அப்ளிகேஷன் போட்ட டேட்ல இருந்து 30 நாளைக்குள்ள நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். ஆனா 5 நாளைக்குள்ள இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும், பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகன்ட்டோட ரெக்வஸ்ட்டை டிரான்ஸ்பர் பண்ணிடணும். ஆனா அதை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு, இந்த ப்ரொவைட் பண்றதுக்கான டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 days. சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 4 இது பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன், எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாருங்கிறத அவர் கிளியரா மென்ஷன் பண்ணிடணும். பீரியட் ஆஃப் அப்பீல மென்ஷன் பண்ணிடணும். ஏன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, நம்ம கேட்ட ஒரு விஷயத்த தரமாட்டேன்னு இருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ரீசன் ஒத்து வரல, இவங்க வேணும்னே பண்றாங்கன்ற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா நம்ம இவரோட சுப்பீரியர் அத்தாரிட்டி கிட்ட என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த கேஸுக்கு பேர் தான் அப்பீல். அந்த அப்பீலுக்கான டியூரேஷன் என்ன, நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு பண்ற கேஸுக்கு 1 வருஷம் கழிச்சு அப்பீல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஸ்பெசிபிக் பீரியடுக்குள்ள அப்பீல் பண்ணிடணும். ஒரு 30 days 60 days டியூரேஷனுக்குள்ளேயோ நம்ம அப்பீல் பண்ணிடணும். அது என்ன பீரியடு அப்படிங்கறதும் வந்து இவர் மென்ஷன் பண்ணிடணும். பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்பீலேட் ட்ரைபியூனல், அந்த யாரு இவரோட சுப்பீரியர் யாரு வந்து இப்போ இந்த கேஸை டீல் பண்ண போறா அப்படிங்கிற அந்த பர்டிகுலர்ஸ் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும். அப்புறம் டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் அப்பீல், இந்த அப்பீலுக்கான டைம் லிமிட் என்ன அப்படிங்கறத வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிடணும். இந்த 4 கண்டிஷன்ஸோட தான் அவர் என்ன பண்ணி ஆகணும், ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண முடியும். அவர் பாட்டுக்கு எனக்கு இது பிடிக்கலங்கிறதுனாலலாம் ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பப்ளிக்கான ஒரு அத்தாரிட்டி. இந்த பிஐஓங்கிறவங்க அவங்க பாட்டுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு சாதகமா இன்னொருத்தவங்களுக்கு சாதகம் இல்லாமலாம் வந்து பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அடுத்தது ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நான் எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கணும், வித் ஃபீஸ் அண்ட் அப்ளிகேஷனோட எய்தர் ரிட்டன் மோட்லயோ இல்ல எலக்ட்ரானிக் மோட்லயோ கொடுக்கலாம். எழுதியும் நம்ம வந்து குரியர் பண்ணி அனுப்பி விடலாம், இல்ல ஆன்லைன் மோட்லயும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடலாம். லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷாவும் இருக்கலாம், ஹிந்தியாவும் இருக்கலாம். வெர்னாகுலர் லாங்குவேஜ்ங்கிறது என்னன்னா அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியோட லாங்குவேஜ். தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, மலையாளம்னா மலையாளம். அந்த மாதிரி என்ன லொக்காலிட்டியோ அந்த லொக்காலிட்டியோட லாங்குவேஜ் தான் வந்து வெர்னாகுலர் லாங்குவேஜ். அடுத்து பார்ஷியல் ஆக்சஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷன்ல பாதி இன்ஃபர்மேஷன் அவங்களால கொடுக்க முடியுது,
மீதி பாதியை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த மீதி பாதி வந்து ஆர்டிஐ ஆக்டுக்கு மீறி இருக்கு. ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் வந்து பிஐஓ கொடுப்பாங்க. நம்ம கேட்கிற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ல பாதி ரெக்கார்டு வந்து நமக்கு நம்மளோட கேட்ட அந்த விஷயத்துக்கு கீழே இருக்கு, பாதி இது நமக்கு மீறி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்ஷியல் ஆக்சஸ். அந்த பார்ஷியல் ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க என்னென்ன பண்ணணும், பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப ரிமைனிங் பார்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசனை கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கல அவங்க, கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீசனை கொடுத்தாங்க. ரிவைஸ்டு ஃபீஸ், ஏன்னா பாதி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபுல்லுக்கு தான் ஃபீஸ் கட்டிருக்கோம், அப்ப ரிவைஸ்டு ஃபீஸ். ரெமெடிஸ் அவைலபிள் ஆன் அன்டிஸ்க்ளோஸ்டு பார்ட், அவங்க கொடுக்க முடியாததுனால நமக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு டேமேஜோ ஏதோ ஒரு ஃபைனோ ஏதோ ஒரு ஆபத்துக்கோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ரெமெடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்காததுனாலதான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரெமெடியும் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டிஸ்போசல் எவ்வளவு நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம், 30 நாளைக்குள்ள. இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடிங் வேற, டிஸ்போசல் வேற. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொவைடிங்கையும் டிஸ்போசலையும் கொடுத்துடக்கூடாது. ப்ரொவைடிங்க்கு 30 நாள் டைம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்போசல் 30 நாளைக்குள்ள அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனையும் டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா அது வேற யாருக்காச்சும் கைக்கு போச்சுன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்கான், அப்ப இவன் என்னமோ ஃபியூச்சர்ல என்னமோ பெருசா பிளான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க எல்லாரும். நம்மள வந்து அடுத்து பழி வாங்குறதுக்கு என்னென்னமோ பண்ணலாம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றீங்களோ ரிஜெக்ட் பண்றீங்களோ உங்க இஷ்டம். ஆனா ரிஜெக்ஷனோ இல்ல வந்து ப்ரொவைடிங்கோ பண்ண 30 நாளைக்குள்ள அதை என்ன பண்ணிடணுமா, டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே லைஃப் ஆர் லிபர்ட்டி இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் இப்ப நமக்கு கைக்கு கிடைக்கலன்னா ஒரு டெத் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து அவங்களோட மானம் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் கேஸ்ல என்ன பண்ணி ஆகணும், அந்த பர்சன் அந்த பிஐஓ வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும். நார்மலா 30 days டைம். ஆனா லைஃப் ஆர் லிபர்ட்டி கேஸ் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அந்த பர்சன் வந்து அந்த கேஸை வந்து ரிசால்வ் பண்ணி ஆகணும். ஏஐபிஓ யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்கள விட ஒரு ஹை லெவல். இவங்களுக்கு என்ன நாள், அப்படி எவ்வளவு நாள் டைம்னு கேட்டீங்கன்னா 30 days கிடையாது, 35 days வந்து டைம் இருக்கு. எதுக்காக, அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்றதுக்காக. சப்போஸ் தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்டோட சேர்த்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தேர்ட் பார்ட்டிங்கிறவங்க யாருன்னு தெரியும், அப்ளிகண்ட், பப்ளிக் அத்தாரிட்டி. இவங்களை தவிர ரிமைனிங் எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம், தேர்ட் பார்ட்டின்னு பார்த்திருக்கோம். அந்த தேர்ட் பார்ட்டியை இவங்க இன்வால்வ் பண்ண வேண்டிய ஒரு கேஸா இருக்கு அப்படின்னா அப்போ 30 days டைம் கிடையாது, அதுக்கு பதிலா 40 நாள் நமக்கு டைம் இருக்கு. ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டியை இன்வால்வ் பண்ணணும், தேர்ட் பார்ட்டி கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கணும். இந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணி ஆகணும், 30 daysக்கு பதிலா 40 days டைம் உண்டு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் எக்ஸம்டட் ஃப்ரம் டிஸ்க்ளோஷர். எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க கூடாது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஆக்டுக்கு கீழே கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிட முடியாது. சில இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி எஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம். நம்மளோட செக்யூரிட்டியை வந்து பிரீச் பண்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து எங்க மறைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா அதெல்லாம் என்ன ஆகுது, நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டியை இது எஃபெக்டிங் கிடையாது, நேஷனல் செக்யூரிட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து ஆர்டிஐல கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் பப்ளிஷிங் பிரைவசி ஆஃப் இண்டிவிஜுவல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து பிரைவேட்டா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு இன்ஃபர்மேஷனா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் ஃபர்பிடன் பை கோர்ட். கோர்ட்ல இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்பிட் பண்ணிட்டாங்க, அந்த இதை வந்து கொடுக்க முடியாது. எஃபெக்டிங் இன்வெஸ்டிகேஷன் ஆன் ப்ராசிக்யூஷன். அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ல பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்ல ப்ராசிக்யூஷனோ போய்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐல வந்து கொடுக்க கூடாது. இன்ஃபர்மேஷன் பிரிவிலேஜ்டு பை லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்லயே இதெல்லாம் வந்து பிரிவிலேஜ்டு இன்ஃபர்மேஷன் சொல்லி அக்செப்ட் பண்ணி நம்ம ரூலா மாத்தி வச்சிருக்கிற ஒரு கேஸ், அதுக்கு கொடுக்க கூடாது. ரிலேட்டட் டு ட்ரேட் சீக்ரெட். ஒரு கம்பெனியோட ட்ரேட் சீக்ரெட்டை வந்து லீக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு கம்பெனி இதனாலதான் பிசினஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பான். ஆப்போசிட் கம்பெனி ஆர்டிஐல போய் வந்து வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் ப்ராஃபிட் ஆஃப் பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா அதுதான் ட்ரேட் சீக்ரெட். அந்த ட்ரேட் சீக்ரெட் எல்லாம் வந்து ஆர்டிஐ ஆக்ட்ல வெளிப்படுத்த மாட்டாங்க. அண்ட் கேபினெட் பேப்பர். கேபினெட் பேப்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த கவர்மெண்டோட லா ப்ரொசீடிங்ஸ், பட்ஜெட் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது கொடுக்கறதுதான் கேபினெட் பேப்பர். அந்த கேபினெட் பேப்பர் எல்லாம் வந்து கேட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்டிஐ கொடுக்க மாட்டாங்க. இந்த 7 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளியரா படிச்சுக்கோங்க.
நேஷனல் செக்யூரிட்டியை பிரீச் பண்ணக்கூடாது, பிரைவசியை பிரீச் பண்ணக்கூடாது, கோர்ட் ஃபர்பிட் பண்ணிருச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது, இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குன்னா அதை கொடுக்கக்கூடாது, ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடாது, ட்ரேட் சீக்ரெட்டை கொடுக்கக்கூடாது, கேபினட் பேப்பரை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து 7 பாயிண்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் RTA Act 2005. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோல இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.